விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் தனது ஆராய்ச்சி பணிகளை தொடர்ந்த அவர் துணைக்கோள் ஏவுகணை குழுவில் செயற்கைக்கோள் ஏவுதலில் முக்கிய பங்காற்றினார். 1980ஆம் ஆண்டு SLV 3ஆம் ராக்கெட்டை பயன்படுத்தி ரோகிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவச் செய்தார். இது அவருக்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே ஒரு சாதனையாக அமைந்தது. இத்தகைய வியக்கத்தக்க செயலை பாராட்டி மத்திய அரசு இவருக்கு 1981ஆம் ஆண்டு இந்தியாவின் மிக பெரிய விருதான பத்ம பூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. 1963ஆம் ஆண்டு முதல் 1983ஆம் ஆண்டு வரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் பல பணிகளை சிறப்பாக செய்த இவர் 1999ஆம் ஆண்டு பொக்ரான் அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்காற்றியுள்ளார். இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றிய APJ அப்துல் கலாம் இதுவரை 5 ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்துள்ளார். அவர் அனைவராலும் இந்திய ராணுவ ராக்கெட் படைப்பின் பிதாவாக போற்றப்படுகிறார். 2002ஆம் ஆண்டு நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக ஜூலை 25ஆம் நாள் பதவியேற்றார். 2007ஆம் ஆண்டு வரை குடியரசுத் தலைவராக இருந்த இவர் மக்களின் ஜனாதிபதி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டார். I believe President, since you asked the question, has to be continuously in touch with the people. Rashtrapati Bhavan, where I was there, became a People's Bhavan. Instead of Rashtrapati Bhavan, it becomes People's Bhavan. And also I travel into the whole state, cutting across hill, deserts and sea. I was in touch with millions and millions of people. 2007ஆம் ஆண்டு குடியரசு தேர்தலில் மீண்டும் போட்டியிட நினைத்த கலாம் பிறகு பல காரணங்களால் அந்த தேர்தலில் போட்டியிட போவதில்லை என முடிவு செய்து விலகினார். உயர் பதவியிலிருந்தும் தன் உறவினர்கள் யாருக்கும் அவர் எந்த சிபாரசையும் செய்ததில்லை. மாணவர்கள் இளைஞர்கள் நலனிலேயே நாட்டம் கொண்டிருந்தார். பதவியில் இருந்தபோதும் பதவி காலம் முடிந்த பிறகும் பல கல்வி நிறுவனங்களுக்கு சென்று மாணவர்களை சந்தித்தார். எப்போதும் அவரின் இயல்பான எளிமை, ஒழுக்கம், நேர்மை, உழைப்பு எவையும் மாறவில்லை. இறுதி வரைக்கும் பிரம்மச்சாரியாக வாழ்ந்த APJ அப்துல் கலாமின் எளிமையான வாழ்க்கையும் அவரது இனிமையான பேச்சும் எல்லோரையும் கவர்ந்தது என்றால் வியப்பில்லை. 25 வயசுக்குள்ள ஒரு 54 கோடி பேர் மாணவர்கள் இருக்காங்க. அப்புறம் பிரைமரி ஸ்கூலில் 117 crore 17 crore மாணவர்கள் இருக்காங்க. இந்த மாணவ சமுதாயம் நாட்டின் சொத்து. இப்போ இந்த மாணவ சமுதாயத்தில் நம்ம நாட்டில் எல்லாம் இருக்கு. இப்போ இந்த இளைய மனத்தில் இளைய எண்ணங்கள் ஒரு உறுதியான எண்ணம் வேண்டும். நான் செய்ய முடியும், நான் வெற்றி அடைவேன், நான் செய்ய முடியும், நான் வெற்றி அடைவேன். அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். அப்படி ஒவ்வொரு மாணவனும் என்னால் செய்ய முடியும் என்ற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்தால், மாணவர்கள் எல்லாருக்குமே அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தால், அப்புறம் நாட்டில் நாம் எல்லாம் செய்ய முடியும் என்ற நிலை ஏற்படும். பணம் இல்லாமல் இல்லை, நம்மகிட்ட பொருட்கள் இல்லாமல் இல்லை, நம்மகிட்ட மாற்றம் இல்லாமல், ஆனால் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். அப்படின்ற ஒரு நினைப்பு, ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்தால் நாடு முன்னேறி. எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் என்ற அவர் கனவு காணுங்கள், அந்த கனவை நினைவாக்க பாடுபடுங்கள் என்னும் வாக்கியத்தை இளைஞர்களின் மனதில் வேரூன்ற செய்தவர். உலகம் போற்றும் விஞ்ஞானியான கலாம் தன்னுடைய பொன்மொழிகளாலும் கவிதைகளாலும் அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்துள்ளார். 7 அணி தலைவர்களும் உடனடியாக மேடை வருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். ரிசோ, ரிதம்ஸ், ஹயாத், ஜாக்சன் க்ரூஸ், தீபாஜ், ரஜு, ஜான்ஸ். முதலாவதாக ஜான்ஸ், இரண்டாவதாக டிரேஜ், மூன்றாவதாக ரிச்சு, நான்காவதாக ஹயாத், ஐந்தாவதாக ரிதமிக், ஆறாவதாக பிப்சோல், இறுதியாக ஜாக்சன் க்ரூஸ். முதலாவதாக வெஸ்டர்ன் ரவுண்ட் ஜான்ஸ்.
this out. ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. ஆண்டவன் நடத்திடுவாண்டா, அருணாச்சலம் நடந்திடுவாண்டா. நான் ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச கூட்டுக்காரன், நியாயமுள்ள ரேட்டுக்காரன், நல்லவங்க கூட்டுக்காரன், நல்லா பாடும் பாட்டுக்காரன், காந்தி பிறந்த நாட்டுக்காரன்டா. நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா. Decepticons must be stopped. Brother, you a fool for that one, man. Open Gangnam Style. Gangnam Style. Open Gangnam Style. Gangnam Style. Open Gangnam Style. Sexy lady. Open Gangnam Style. Sexy lady. Open Gangnam Style. Gangnam Style. Open Gangnam Style. Gangnam Style. Open Gangnam Style. அற்புதமான நடனத்தை வெளிப்படுத்திய ஜான்ஸ் கல்லூரி சார்ந்த மாணவர்களுக்கு நன்றி. இவர்களது நடனம் எப்படி இருந்தது? கமெண்ட்ஸ். ஸ்ரீதர் மாஸ்டர்.
சென்ட் ஜான்ஸ் ரொம்ப நல்லா பண்ணீங்கப்பா. தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாங்லாம் எடுத்து அதை வெஸ்டர்னாக அந்த சாங்லாம் பண்ணி வெஸ்டர்ன் மியூசிக்கு அதெல்லாம் இப்போ வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக அட்டன் பண்ணியிருந்தீங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ சார். நீங்கள் பார்க்க வேண்டியது 2 விஷயந்தான். பாட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கிளாப்ஸ் வருது, எல்லாருக்குமே புரிகிற பாட்டு, அதை நீங்கள் வெஸ்டர்னாக பண்ணணும். அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே கிளாப்ஸ் வந்திருக்கு. எங்கே புரியலையோ அங்கெல்லாம் மாத்திரம்தான் உங்களுக்கு கிளாப்ஸ் வரல. சரிங்களா? அது மாத்திரம் தான், வேற ஒன்றும் கிடையாது. எப்பவுமே சாங் முதல்ல கியூ மாத்திரம் வச்சுக்கோங்க. கிளிக் வச்சா தான் உங்களால் சாங் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. வெஸ்டர்ன் சாங்க்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. தேங்க்யூ சார். அடுத்ததாக டீப் ரேஞ்ச் அணியினர். Target eliminated. Target eliminated. Get into the flex, get into the groove. Your life belongs to us. Then take it. If you can. Certainly. The less you'll actually see. Let's rock. Now the time has come for you to prove. Showtime! நீ பொழப்புக்கு ரவுடி, நான் பிறந்ததுலேருந்தே ரவுடி, எவனுக்கும் பயப்பட மாட்டேன். It is just a beginning. Every day I'm shuffling. என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே. உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். Move. Let's have some fun. Put your hands. Are you ready? Prepare for launch in 3, 2, 1.
வெரி ஹை ரேஞ்ச் என்பதை தனது நடனம் மூலம் நிரூபித்து விட்டார்கள். ஜட்ஜஸ் கமெண்ட். டி ரேஞ்ச் ரொம்ப பிரமாதமா பண்ணீங்க. மணி 11 எப்படிப்பா உங்களுக்கு இவ்வளோ எனர்ஜி எங்க இருந்து தான் வருது? அங்கெல்லாம் எல்லாம் ஷோவில் டேல பண்ணுவாங்க, எங்கள் நைட்டில் டான்ஸ் நைட்டில் ரொம்ப நல்லா பண்ணீங்க, கலக்கிட்டீங்கடா வாய்ஸ். எல்லாருமே ஹோல் த டீம் எல்லாருமே சூப்பராக பண்ணீங்க. நல்ல காஸ்டியூம்ஸ், நல்ல சாங் செலெக்ஷன்ஸ், ரொம்ப பிரமாதமாக பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட். அடுத்ததாக ரச்சு. உன் பேர் என்ன தெரியாது, உன் ஊர் என்ன தெரியாது.